வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மார்னிங் டிஃபனான வெண்பொங்கலும் தேங்காய் சட்னி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான இந்த டிஃபன் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் தயாரிக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாங்க. 1/2 கப் பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம், பாசிப்பருப்பு. இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஒரு குக்கரில் போட்டுட்டு நல்லா கழுவிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கழுவி கீழே ஊற்றிட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த தண்ணியிலே சின்ன சின்னதாக கட் பண்ண கட்டி பெருங்காயம் அதை போட்டுடலாங்க. அதுவும் நல்லா ஊறட்டும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 சவுண்டு வேக வச்சு வெயிட் போட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், ஜீரகம் 1 ஸ்பூன். இப்போது இஞ்சி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், முந்திரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க. நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. டேபிள் சால்ட் உப்பு 1 ஸ்பூனு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கலாம். கொஞ்சம் உடைச்ச கடலை, உப்பு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன பீஸு புளி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அரிசி பருப்பு இதெல்லாம் நல்லா ஊறிஇருக்குங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா ஆவி வந்ததும் வெயிட் போட்டுடலாங்க. வெயிட் போட்டு 5 சவுண்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் உடச்சக்கடலை, தேங்காய், உப்பு, புளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகை ஒன்றும் பாதியமாக நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இது சின்ன பசங்க சாப்பிடாம அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. இந்த போல் நல்லா நுணுக்கி போட்டிங்கன்னா வேஸ்ட் ஆக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை முழுசாகவும் நீங்கள் தாளித்து போட்டுக்கலாம். இப்போது 5 சவுண்டு இறக்கி நல்லா ஆறிருக்கோங்க. இந்த குக்கரை நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ சாதமும் பருப்பும் நல்லா வெந்துட்டுருக்கோம். இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு கரண்டியில் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இது போல் கரண்டியில் அழுத்தி கிளறிக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம சுடு தண்ணி வச்சுட்டு இதில் 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலர்னா நல்லா தலை இருக்கும். தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 டம்ளர் நம்ம வெந்நீர் கூட ஊற்றி நல்லா கலந்து இது போல் கிளறி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு அதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம தாளிக்க வேண்டிய பொருளாக ஒவ்வொன்றா தாளிச்சிக்கலாங்க. முதல்ல பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மிளகு போட்டு தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ விருப்பப்பட்டால் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும்.
நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை நம்ம கிளறி வச்சுருக்கிற பொங்கலில் போட்டு கலந்து விட்டுடலாங்க. இது நல்லா கலந்துட்டு மீதி இருக்கிற நெய்யும் இதில் ஊற்றிக்கலாங்க. முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். கடைசியாக இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சட்னிக்கும் தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் பெருங்காயம் கடுகு போட்டு பொரிய விட்டுடலாங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டான காலை டிஃபனுக்கு பொங்கலும் தேங்காய் சட்னியும் தயாராகிடுச்சுங்க. நல்ல சத்தான இந்த வெண்பொங்கலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.